CII is happy to announce Project Pudiya Payanam Valarchiyai Nokki. MSMEs and especially the micro enterprises require that support for the future of India. As a government, we are also trying to create jobs, and for jobs, entrepreneurs create jobs, create entrepreneurs, you create more jobs. Employment generation in numbers, in hundreds and millions, will actually come from the small and the mid-sized and the micro enterprises. புதிய பயணம் வந்துட்டு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு புதிய பயணமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் பிஸ்னஸ் டெய்லி மார்னிங் உள்ள என்ட்ராகிறோம், அந்த டே டு டே ரொட்டீனில் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் 360 அப்படிங்கிற டாபிக் ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு நம்ம எங்கேருந்து பார்க்கணும், லீடர் லைன் வந்துட்டு ரெடி பண்ணணும், ஸ்டாஃபை அனலைஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் பண்ணணும், யாருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை யாரை முதல்ல நம்ம வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற அந்த கேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ கிளியர் டு அஸ். Technical terms like cash flow and risk assessment was boiled down to simple terms which was more relevant to micro enterprises. ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் ரொம்ப எளிமையான வகையிலையும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லையும் அவங்க கொடுக்கறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். முன்னாடி நம்பர்ஸ் பத்தி ஒரு பயம் இருந்துச்சு, சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் சுத்தமா இல்லை. பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் வந்து நம்ம ஆடிட்டர் என்ன சொல்றாங்களோ, சார் இப்படி போட்டுக்கலாங்க, இப்படி பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணி அதோட மூவ் ஆன் பண்றோம். பட் அப்படி இல்லாம ஆக்சுவல் டெர்மினாலஜிஸ் என்னென்ன, ஏன் அதை பண்ணக்கூடாது, ஏன் தப்பு பண்ணக்கூடாது, ஏன் கரெக்டாக பண்ணணும், அது ஏன் வேணும், அவ்வளோ தூரம் நம்ம ஏன் இறங்கி பார்க்க வேண்டியது இருக்குங்கிற ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அடிப்படையில் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், பட் அக்கௌண்ட் சைட்லேயும் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப வீக். ஸோ இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதில் பிஸ்னஸ் எப்படி பார்க்கணும், அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிகினிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கு இந்த லேர்னிங்கு. I have my granite factory in Guntur, Andhra Pradesh, and I have 2 showrooms, one in Salem and in Erode. யூனிட்டை ஷட் டவுன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் மந்த் முன்னாடி வரைக்கும் ஐ லாஸ்ட் மை ஹோப். சரி இது வந்துட்டு வி கேன் யாருக்காவது அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் சிஐயில் அட்டன் பண்ணோம். பெரிய பிரேக் த்ரூ என்னென்னா ஐ வாஸ் வெரி நியூ டு ரீட்டெயிலுங்க. ஸ்ட்ரகிளிங் இன் ரீட்டெயில் அப்படின்னு ஓப்பனாக ஃபோரமில் சொன்னேன். ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் டைரக்ட் மார்க்கெட்டிங்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது அப்படின்னாரு. ஐம் கோயிங் டு ஷட் டவுன் அப்படின்னு. இல்லை ஆக்சுவலாக அது B2B பிஸ்னஸ்ஸு. இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் சொல்ல நம்ம எடுத்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது இந்த ஸ்டிக்கர் ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் we started implemented. ஒரு தீபாவளி பிஸி டைம், இதில் கூட வந்து எங்களால் வந்து ஒரு 2 days வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரியலி இது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. சிஐல MSMEக்கு இவ்வளோ பேர் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுலேயும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு செஷன்ஸ் இனிமேல் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்கள் ஊருக்கு பயணம் ஆச்சுன்னா இந்த புதிய பயணத்தில் நீங்களும் இணைஞ்சிட்டு உங்களோட வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுங்கள். Thankful to CII and TVS and Purnatha.